விஜய் சுடர் கொலையிலேருந்து ரொம்ப சாமர்த்தியமா தப்பிச்சுட்டாரு. அதுவும் ஜெயில்லேருந்து ரிலீஸ் ஆயிட்டாங்க. இந்த விஷயம் வந்து தீபிகாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான். அப்போ விஜய் மல்லிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்த குடுத்துருக்கு. இதில இந்த விஷயத்தில இருந்து நாம ரிலீஃப் ஆயிட்டோம் அப்படின்னு தான் நெனைக்கிறாங்க. அப்படி நெனைக்கிறவங்களுக்கு அந்த மகிழ்ச்சி, அந்த இன்பம் அப்படிங்கிறது நீடிச்சிருமா? அவங்கள சுத்தி இருக்கவங்க அவங்கள நீடிக்க விட்டுருவாங்களான்னா, அங்க தான் ட்விஸ்ட்டே இருக்குது. ஏன்னா, தீபிகா பொறுத்தவரைக்கும் மல்லிய பழி வாங்குவேன் அப்படின்னு சபதம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒருத்தர் இருக்கும்போது கண்டிப்பா விஜய் மல்லியால நிம்மதியா இருக்கவே முடியாது. ஆனா, இப்போ இந்த விஷயம் முடிஞ்ச உடனேயே அவங்களுக்கு வந்து வீட்ல ஒரு மிகச்சிறந்த வரவேற்பு எல்லாமே இருக்குது. அப்போ ஒரு கொடுமையான அதே நேரத்தில ரொம்ப சித்திரவதை, இன்னொன்னு வீட்ல ஒரு மகிழ்ச்சி இல்லாம, நிம்மதி இல்லாம ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. அப்ப இந்த விஷயத்துலருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகணும் அப்படின்னா, நாம வந்து ஒரு டூர் போணும் அப்படின்னு ஒரு பிக்னிக் மாரி போணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அப்ப எங்க போறாங்கன்னா, ஏற்காடு போறாங்க. அப்போ விடாது கருப்பு அப்படின்னா, விஜயும் மல்லியும் ஏற்காடு போனா, அப்போ பின்னாடியே ஒரு கூட்டம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு கிளம்பும். யாரெல்லாம் அதில கிளம்புவா அப்படின்னா, உங்களுக்கே கண்டிப்பா தெரியும். முதல்ல கிளம்புற ஆள் வந்து இன்ஸ்பெக்டர் தீபிகா கண்டிப்பா கிளம்புவாங்க. அதற்கு பின்னாடி இன்னொரு குரூப் யார் கிளம்புவா அப்படின்னா, இந்த ரகு இந்த மாரியான டீம் கிளம்பும். அப்ப இதில வந்து இன்னொருத்தர் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்களே, எப்பவும் மல்லிய ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற ராஜமாதா ராஜி கிளம்புவாங்க. அப்ப இவங்கெல்லாம் எதுக்கு விஜய் மல்லி பின்னாடி போணும்? அப்ப விஜய் மல்லிய அங்க ஏதாவது தீர்த்து கட்டலாமா? இல்ல வேற என்ன விஷயத்துக்காக இவங்கெல்லாம் பின்னாடி போணும் அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா, இவங்கள பொறுத்தவரைக்கும் விஜய் மல்லி அங்க சந்தோஷமா இருந்துறக்கூடாது. இவங்க நிம்மதியா வாழவே கூடாது அப்படின்னு தான் இவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனா, அத தாண்டி விஜயும் மல்லியும் அங்க போய் நல்ல ஆட்டம் போடுவாங்க. அதே நேரத்தில தீபிகாவ கடுப்பு ஏத்துவாங்க. ஏற்கனவே விஜய் வந்து என்ன பண்றாங்க, மல்லி வந்து விஜய் கிட்ட ஃபோன்ல பேசும்போது கூட கிஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த ஃபோன வந்து தீபிகா வாங்குவாங்க. அவங்களுக்கும் 2 கிஸ் கிடைக்கும். அப்ப இந்த மாரியான விஷயங்கள் அங்க நடக்கும்போது, அத பார்க்கும்போது தீபிகாவுக்கு கடுப்பா இருக்கும். ஆனா, இதில விஜய் மல்லிக்கு தான் ஏற்காடுல ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் உறுதியா தெரிய வருது. அங்க என்ன உண்மை தெரிய வரும் அப்படின்னா, ஒருவேளை சுடர பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி தான் நம்மளுடைய கணிப்பா இருக்கு. ஏன்னா, சும்மா வந்து ஏற்காடு அப்படின்லாம் கொண்டு போமாட்டாங்க. அப்ப அங்கேருந்து ஒரு திருப்பம், அந்த மாரி ஒரு எதிர்பாராத திருப்பம், ஒரு ட்விஸ்ட் எல்லாமே அங்கேருந்து தான் ஆரம்பிக்கும், நடக்கும் அப்படிங்கிறது தெரியுது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.